காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. நீ கண்ணம்மாவை லவ் பண்ண விஷயம் நம்ம கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரியும்ல. இவ ஏதோ புக் எழுதுனா தெரியுமா? ஏதோ கிளி, சின்னஞ்சிறு கிளியே. அதுல கூட உன் பழைய லவ் மேட்டர் தானடா விராவே எழுதியிருக்க. எனக்கு தெரியும்டா. உன்னால கண்ணம்மா மறக்க முடியாதுடா. அதனாலதான்டா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. ப்ரோ சாரி ப்ரோ, அப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தெரியும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கோன்னு. சாரி ப்ரோ. இப்படியே இருக்காதுங்க, ஏதாவது பேசுங்க ப்ரோ. ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் என்னோட மனைவி. நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறவன். ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தவங்க அவளை லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியறப்போ மனசு வலிச்சது தான். இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன். வெண்பா வேற பக்கத்தில் இருந்தாலா, அதான் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. ஐயோ சாரி ப்ரோ. இட்ஸ் ஓகே வரும். அந்த நிமிஷம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தனியாக வந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கறதுக்கு தான் மனுஷனுக்கு 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர் மேலே இன்ஃபாக்சுவேஷன் இருக்கிறதுலாம் இயற்கை தானே. ஏன் எனக்கு கூட தான் இன்ஃபாக்சுவேஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் காலேஜில் எனக்கு ஒரு லவ்வே இருந்தது. இது எல்லாத்தையும் கடந்தது தானே வாழ்க்கைன்னு தோணுச்சு. அப்படியே மனசை சமாதானப்படுத்தி என்னை நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன். இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன். அவன் குடிச்சிட்டு. விடுங்க வரும், பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பட் இப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் இப்போ வரும்போது கூட நீங்கள் கோவத்தில் என்ன சொல்ல போகிறீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். கண்ணம்மாவோட வாழ்க்கையில் நான் வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு நடந்ததுக்கெலாம் நான் வருத்தப்பட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கோவப்படுறதுல நியாயமே இல்லை பிரதர். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரும் ஆசைப்பட்டாருன்னா அது அந்த பொருளோட தப்பு இல்லையே. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆசைப்பட்டவர் மேலேயும் தப்பே இல்லை. கண்ணம்மா ரொம்ப லக்கி ப்ரோ. ஆனால் நீங்கள் வேற எதுவும் நினச்சிடக்கூடாது. வேற எதுவும்னா நான் என்ன நினைக்க போகிறேன்? இல்லை ப்ரோ, நான் எங்கள் அப்பா உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது, வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டது, இதெல்லாம் எதாச்சும் நடந்தது தான். நீங்கள் வருண், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் கூட நான் நம்பவே மாட்டேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா கண்ணம்மாவை நான் அந்த அளவுக்கு நம்புகிறேன். எனக்கு முதல்ல ஒரு விஷயம் புரியல. நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறீங்க? ஜஸ்ட் லீவ் இட். தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஸ்கூலில் நான் தான் கண்ணம்மாவை பார்த்துட்டு இருந்தேன் தவிர, எனக்கு தான் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருந்ததே தவிர, கண்ணம்மா ஒரு வாட்டி கூட என்னை திரும்பி பார்த்ததோ இல்லை அந்த மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்ததோ கிடையாது ப்ரோ. நான் அவளை பார்க்குறேங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது ப்ரோ. அவள் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கூட கிடையாது ப்ரோ. தெரியும். எப்படி ப்ரோ? அவள் வாழ்க்கையில் அவள் முதல்ல லவ் பண்ணது என்ன தான். அவளோட பரிசுத்தமான காதலை நான் 100% ஃபுல்லாக நம்புகிறேன். சரி போகலாமா? தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. யா போகலாம் போகலாம். அப்போ வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ண, கடைசியில வந்துட்ட பாத்தியா? எல்லாத்துக்கும் பாரதி மாமா தான் காரணம். அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ அத்தைக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்ன. ஆமா, அவரே கேட்டு அவரே கூட்டிட்டு வந்துட்டாரு. நல்ல வேலை வந்த கண்ணம்மா. வரலனா இந்த மாதிரி சந்தோஷம்லாம் உனக்கு கிடைச்சிருக்குமா? கஷ்டம்தான். இந்த கமல் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. என்னங்க தனியாக உட்காந்துட்டீங்க? இல்ல சும்மா தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க, பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல. நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க நீங்கள் 3வது மனுஷன் மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் டாக்டர், உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எங்களோட யூனியனில் கலந்துக்கணும்னு வந்திருக்கீங்க. வாங்க அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து மிங்கலாகலாம். இல்ல வருண், நான் இங்க வந்ததே பாரதி தனியா இருப்பானே அப்படின்னு தான். தோ வரன்ட்டு போனா எங்க போனானே தெரியல. ரொம்ப நேரம் ஆளே காணும். பாரதி இங்கே தான் பார் டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. பாரதி குடிக்கிறானா? இல்ல சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாரு. கூப்பிடவா? இல்ல
அன்னைக்கு உங்க வீட்ல டின்னர் வந்தப்போ குடிச்சான். ஆ. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தான். அதான் கேட்டேன். ஐயோ வீட்டில் ஏதாவது பிரச்சனையான? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் அப்படி சொன்னான், அதனால தான் இப்போ குடிக்கிறானான்னு கேட்டேன். ஏன் வருண், இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து கண்ணம்மாவே உங்களை பத்தி சொன்னார்ல, பாரதி எதுவும் வருத்தப்பட்டானா? ஆமாங்க. அப்புறம் சாரி கேட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். என்னதான் இருந்தாலும் அவரும் உள்ள ஃபீல் பண்ணியிருப்பார்ல. ஆமா, என்ன இருந்தாலும் கண்ணம்மா அவனோட வைஃப், கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்க தானே செய்யும். ஆனா உங்க ஃப்ரெண்ட் சொன்னதை வச்சு பார்த்தா ஸ்கூல் டேஸ்ல கண்ணம்மாவை பயங்கரமா லவ் பண்ணிருப்பீங்க போல இருக்கே. சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கண்ணம்மா பிடிக்கும் அவ்வளோதான். மற்றபடி அந்த வயசில் வர்றதெல்லாம் லவ்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அவ்வளோதான். ஆனா உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இன்னும் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? எனி ரீசன்? ரீசன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அம்மா இருந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் நானும் அப்பாவும் தான். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஓ. சரி நான் பாரதி வர சொல்கிறேன். ஆ. வெயிட் பண்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. கல்யாணத்துக்கு வேற என்ன இன்வைட்டே பண்ணல. அப்புறம் எப்படி மீட் பண்ண முடியும்? ஆ, நேத்து நடந்துச்சு. ஸ்கூல் டேஸ்ல பிஸ்கெட் எவ்வளோ முட்டிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேற மேடம் ஏதாவது வேணுமா மேடம்? எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் அதோ அந்த கிரீன் கலர் சாரில இருக்கால, ஆமாம் மேடம். அவகிட்ட கொடுக்கணும். அவங்களுக்கு வேற ஜூஸ் கொடுத்துறேன் மேடம். நான் சொன்னதை மட்டும் செய். புடியா? மேடம் என்ன முழிக்கிற? புடி. இது உன்னோட 1 மாசம் சம்பளம். விட்டா கிடைக்காது. ஒழுங்கா இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு. முதல்ல புடின்னு சொல்றல, புடியா? மேடம் அவங்க யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா சார் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லு. சாருங்கிறத அழுத்தி சொல்லு. கண்டிப்பா வாங்கிக்குவா. மேடம் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப பயந்தானா விட்டுரு. நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். இல்லை மேடம் நானே கொடுத்துறேன் மேடம். ம். ஏய், இவ்வளவு அழகா இருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததா? ஆக்சுவலாக இது என் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் கேட்கவே இல்லையே. சார் கொடுக்க சொன்னாரு. ஓ சரி, தேங்க்யூ. வெல்கம் மேம்.
பச்சை மிளகாய் நிறைய போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி இவ வந்தா உன் ஜூஸ குடிச்சா போய்கிட்டே இருக்கா? இவள திருந்தவே இல்லையா இன்னும்? விடு லலிதா, அவ அப்படிதான். நீயும் மாறவே இல்ல கண்ணம்மா. அப்படியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு மேடம், பட் பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஓ பாரதி சாருக்கு ஃபோன் பண்ணோம், ஆனா சார் ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி ஓகே, நானும் பாரதி கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே மேம். யா. இப்படிதான் நீங்க சாப்பிட என்னம்மா? முடியும். நீங்க தான் கண்ணம்மா கால் பண்ணி wait பண்ணீங்களா? இது என்ன சொன்னீங்க? இவரு எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. வரவே மாட்டேன்னா குடிச்சிட்டா கண்ணம்மா, இப்போ உன் பாரதியை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன். நீ போதையில ஆடுற ஆட்டத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கணும். அத அப்படியே அஞ்சலி சௌந்தர்யா ஆண்டி கிட்ட போட்டு கொடுக்கணும். பாரதி மனசுல உன் இமேஜை காலி பண்ணணும். முன்னாடி எல்லாம் அதட்டி பேசினாலே இவ கண்ணுல தண்ணி வந்துருமே. இப்போவும் அப்படிதானா? அதே எங்க கேக்குறீங்க? 3 வேளை சாப்பிடுறாலோ இல்லையோ 3 வேளை கண்டிப்பா உட்காந்து அழுதுருவா. என்ன அம்மா கண்ணம்மா? சும்மா இருங்க. சாரி சார். சாரி சாரி பண்றீங்களேம்மா? பாரதி, ஹாஸ்பிட்டல் ஒரு எமர்ஜென்சி கால். ஆக்சிடென்ட் கேஸா? நாம இங்க இருந்து கிளம்பணும். ஐயோ சரி, நீ உடனே கிளம்ப வேணும்பா. ஏன் நான் மட்டும்? நம்ம 2 பேரும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். இல்லனா இங்க வந்திருக்கோட தெரிஞ்சு கூப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. இல்ல வந்த இடத்துல எல்லாரையும் விட்டுட்டு போகணுமேன்னு பாக்குறேன். சரி நம்ம கிளம்பலாம். கண்ணம்மா வரேன். டேய் எங்கடா கிளம்புற? டேய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால். ஸோ போகணும். நானும் வெண்பாவும் கிளம்புறோம். நீ ஒன்று பண்ணு, கண்ணம்மாவை பார்த்துக்கோ. சரி ஓகே, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பாய் கண்ணம்மா. மாமா, நானும் உங்க கூட வந்துட்டுமா? நீ எங்க வர? இன்னும் பாதி ஃபங்க்ஷன் கூட முடியலையே. பரவாயில்ல மாமா, நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்றது? தனியாவா? உன்னை சுத்தி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு என்ன? இதோ அகில் இருக்கா, அஞ்சலி இருக்கா. ஆமா அண்ணி, நீங்க பாட்டுக்கு இங்க இருங்க. பாரதி வேலையை போறான், நீங்களும் கூட போய் என்ன நீ பண்ண போறீங்க? அதுக்கில்ல கண்ணம்மா, இப்பவே இவ்ளோ இருட்டாயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. உன்னை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். லேட் ஆயிடும்ல, ஆல்ரெடி எமர்ஜென்சி கேஸ். ம், சரி நீங்க கிளம்புங்க. பாவம், யாரோ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சரி கண்ணம்மா, அப்படி நான் கிளம்புறோம். கண்ணம்மா வேலை முடிஞ்ச உடனே என்ன டைம் ஆனாலும் நான் இங்கே வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா கூட நீ அகிலோட வந்துடு. ஓகே ஓகே வா. ம், பாய். வாவின். ஓகேடா, வர கண்ணம்மா, பை பை. வாவின் பா. அதோ வரேன். அண்ணி வந்திருக்கவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க போயிட்டா எப்படி? இருந்தாலும் பாரதி மாமா இல்லாம. ஏமா, உன் பாரதி மாமா இல்லைன்னா யாரும் கடிச்சு தின்ற மாட்டாங்க. ஓவரா பண்ணாத. ஆமா, அஞ்சலி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கா. நீ அவ எங்க போனா? தெரியல அகில், இப்பதான் இந்த பக்கமா போனா. நீங்க வரீங்களா? ம், சரி இதையும் நான் பார்த்துட்டு வரேன். ஓகே. அகில், ஸ்டேஜ்ல அகில், அஞ்சலி என்ன இப்படி ஆடிட்டு இருக்கா? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அண்ணி, ஒரு மாதிரி ஒரு டைப் ஆடுற மாதிரி தோணுது.
ஏய், அஞ்சலி அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க? வா அகில் நீ அஞ்சலி சொன்ன கேளு, வா. அண்ணி வரமாட்டேங்கிறா. கூட்டிட்டு வா ப்ளீஸ். அஞ்சலி எல்லாரும் பாக்குறாங்க, வந்துரு. அகில் என்ன ஆட விடு அகில். அஞ்சலி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சொல்றது கேளு. அஞ்சலி வா, சொன்ன கேளு, வா. அஞ்சலி வாங்க சொல்றல, வா. என்ன அகில் நீ? சொல்றது கேளு அஞ்சலி, ஏன் லூஸ் மாதிரி பண்ற? அண்ணி அண்ணி இவளை அங்க இருந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிரு அகில். நான் இவளை கூட்டிட்டு போறேன், நீங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. பாரதி மாமாவும் இல்ல, நான் மட்டும் அங்க இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன ஏன் இப்படி டான்ஸ் ஆட விடாம பண்றீங்க? அஞ்சலி ப்ளீஸ் அமைதியா இரு கொஞ்ச நேரம். அண்ணி இவ ஏதோ ட்ரிங்க் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. ட்ரிங்க் பண்ணிருப்பாளா? ஜூஸ் நினைச்சு வேற ஏதாச்சும் எடுத்து குடிச்சிட்டாலோ? நான் டான்ஸ் ஆடணும், விடு. அண்ணி இவளை உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறேன், நீங்க ரூமுக்கு போங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா அகில். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணி, இவ இப்ப இருக்கிற நிலைமைக்கு உள்ள போனோன்னே தூங்கிடுவா. நீங்க போங்க. அஞ்சலி வா அஞ்சலி. அகில் ஏய், என்ன பாத்து. விடு அகில். ஹலோ, டாக்டர் அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கேன் சார், ஆனால் இன்னும் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல. ஓகே, ஆமாம் ஆன் தி வே. ஓகே, அனஸ்தீஷியா மட்டும் கொடுத்து வைங்க. இன்னும் 20 to 25 minutes I'll be there. ஓகே டாக்டர். யா, பாய். பை டாக்டர். பாரதி, சொல்லுவேன்பா. அன்னைக்கு நான் சொன்னதுக்கு என் மேல கோவப்பட்டியே, இப்போவாவது நான் சொன்னது பொய்லன்னு புரிஞ்சுக்கிட்டியா? எதை பற்றி சொல்கிற? அதான் வருண் எழுதியிருக்க சின்னஞ்சிறு கிளிய புக்கில் கண்ணம்மாவை எக்கச்சக்கமா வர்ணிச்சிருக்கான். அதை படிச்சா வருணும் கண்ணம்மாவும் ஸ்கூல்ல லவ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுதுன்னு நான் சொன்னதுக்கு என்ன தப்பா நினைச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துனல. இப்போ பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு. அதுவும் அவ்வளோ போதையிலையும் வருணை பார்த்ததுமே கண்ணம்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறானா, வருண் எவ்வளோ லவ் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாரு. ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கே அந்த லவ் தெரிஞ்சிருக்கு. அப்போ கண்ணம்மாவுக்கு மட்டும் இது தெரியாமல இருக்கும்? இத சொன்னா உடனே உனக்கு கோவம் வந்துடும். நான் உன்கிட்ட 4 செவத்துக்குள்ள யாரும் இல்லாதப்போ பர்சனலா தான் சொன்னேன். ஆனா அவன் ஃபங்க்ஷன்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். இன்னும் எத்தனை பேர்கிட்ட போதையில உளறிட்டு இருக்கானோ தெரியல. கேட்டல, கண்ணம்மாவுக்கு வருண் மேல இருக்கிறது சாதாரண லவ் இல்லையா, 2 பேரும் 96 படத்துல வர ராம் ஜானு மாதிரியாம்ல. அதை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. நீ எல்லாம் எப்படிதான் அமைதியா இருந்தியோ? உங்ககிட்ட ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டல. சொல்லு பாரதி. நீயும் நானும் காலேஜ்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்க முடியும்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ என்னோட வெல்விஷன். பட் ப்ரொஃபஷனலாகவும் நீ ஒரு நல்ல டாக்டர். நீ எந்த விதத்துலையும் என்னால் உன்னை குறை சொல்லவே முடியாது. ஆனால் கண்ணம்மாவை பற்றி மட்டும் ஏன் நீ இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற? அவனுக்கு அப்படி என்ன பண்ணிட்டா? ஐயோ பாரதி, எனக்கும் கண்ணம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சொன்னியே நான் உன்னோட வெல்விஷர்னு, அந்த எண்ணத்துல தான் நான் இதையும் சொன்னேன். நோ வில்பா, யூ ஹேவ் ஸ்ட்ராங் க்ரூட் ஆன் கண்ணம்மா. ஆனால் அது ஏன்னு தான் எனக்கு புரியல. வருண் ஃப்ரெண்ட் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்னு என்கிட்டே கோத்து விடுறியே. அவன் பேசினது மட்டும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வருண் வந்து என்கிட்ட சாரி கேட்டது, அது உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம பேசிட்டேன். கண்ணம்மா மேல அந்த வயசுல எனக்கு இருந்தது ஒரு சின்ன இன்ஃபாக்சுவேஷன் சொன்னாரு. எனக்கு முதல்ல ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. ஆனால் யோசிச்சு பார்த்தா எனக்கு மட்டும் அப்படி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருந்தது இல்லையான்னு. ஏன் உனக்கு இல்லை? ஐ எம் நாட் ஜோக்கிங் வென்பா, சீரியஸாக பேசுகிறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் ஹேமான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது உனக்கு தெரியும்ல? ஆனால் உனக்கு எனக்கு க்ரஷ் இருக்கு, இன்ஃபாக்சுவேஷன் இருக்கு, நம்ம காலேஜ் மொத்தமும் பேசிச்சு. அது என்ன உண்மையா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியாம நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறிய பாரதி. சொல்லு, உண்மையா? இப்போ எதுக்குடா அதெல்லாம்? நீ சொல்ல வந்ததை சொல்லு. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு பையனும் சகஜமா பேசிக்கிட்டாலே சுத்தி இருக்கவன் 1000 கதை கட்டி விட்டுறான். வேலை இல்லாத வெட்டி பசங்க அதை நம்பி பேசிட்டு இருப்பாங்க. பட் we are educated, damn it. நாமளும் அதே பண்ணலாமா? அது ஒரு பொண்ணை நீயே பண்றல்ல. இப்ப
நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா இனிமே கண்ணம்மாவை பத்தி இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, எனக்கு அப்படி தோணுது இப்படி தோணுதுன்னு என்கிட்ட பேசாத. என் கண்ணம்மா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே? ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும் போய் நான் நல்லவன் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் என் கண்ணம்மாக்கு இல்ல. இந்த விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத, வேற யார்கிட்டயும் பேசாத. இட்ஸ் a warning. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவளை இவ்ளோ நம்புறியாடா?